வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஆசிரியர் பயிற்சிக் கழகங்களில் சீன மற்றும் தமிழ் மொழி பயிற்சிகளுக்கும் கூடுதல் இடம் வழங்கப்படும். ஆசிரியர் பயிற்சிக் கழகங்களில் தேசிய மொழியை தவிர்த்து சீன மற்றும் தமிழ் மொழி பயிற்சிகளுக்கும் கூடுதல் இடம் அதிகரிக்கப்படுவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அப்பாடங்களுக்காக அதிகமான ஆசிரியர்கள் கல்வி அமைச்சினால் பயிற்சி பெற்று தமிழ் மற்றும் சீன பள்ளிகளுக்கு அனுப்பப்படலாம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஆசிரியர் பயிற்சிக் கழகங்களில் கூடுதல் இடம் வழங்க கல்வி அமைச்சு ஒப்புக்கொண்டது. தேசிய மொழியை தவிர்த்து சீன மற்றும் தமிழுக்கும் கூடுதலாக கவனம் செலுத்தப்படுகிறது. இதனால் அதிகமான ஆசிரியர்கள் கல்வி அமைச்சால் பயிற்சி பெற்று தமிழ் மற்றும் சீன பள்ளிகளுக்கு அனுப்பப்படுவார்கள். அதேவேளையில் தேசிய பள்ளிகளில் பயிலும் சீன மற்றும் இந்திய மாணவர்களை தமிழ் மற்றும் சீன மொழிகளை கற்க அனுமதிக்கவும் கல்வி அமைச்சு ஒப்புக்கொண்டுள்ளது. அதன் மூலம் தங்களின் தாய்மொழிகளை அவர்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று பிரதமர் அன்வார் குறிப்பிட்டார். தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்க ஆன்லைன் பதிவுகள் மற்றும் வீடியோக்களை சரிபார்க்குமாறு மலேசியர்களுக்கு தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் வலியுறுத்தியுள்ளார். உள்ளடக்கத்தின் துல்லியத்தை உறுதிப்படுத்த அதிகாரப்பூர்வ ஊடக ஆதாரங்களை நம்புமாறு பொதுமக்களை ஃபாமி அறிவுறுத்தினார். சமூக ஊடகங்களில் உள்ளடக்கத்தை பதிவிடும் போது அல்லது பார்க்கும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறும் அவர்கள் பார்ப்பதை எளிதில் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பெரும்பாலும் வீடியோக்கள் குறிப்பிட்ட நிகழ்வுகளின் காலாவதியான காட்சிகளாகவோ அல்லது சூழலில் இருந்து எடுக்கப்பட்டதாகவோ இருக்கலாம். கேள்விக்குரிய வீடியோக்கள் அல்லது படங்களின் முழு கதையையும் சொல்ல தவறி இருக்கலாம். எனவே உள்ளடக்கத்தை யார் இடுகையிட்டார்கள், அது முறையான கணக்கில் இருந்து வந்ததா அல்லது போலியானதா என்பதை சரிபார்க்க வேண்டும் என்று அவர் இன்று மாநில அளவிலான கிதா மடானி திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் கூறினார். கொலம்பூர் செராஸ் குடிநுழைவுத்துறையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் ஆழ்கடத்தல் கும்பல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 21 முதல் 33 வயதுக்கு உட்பட்ட 21 வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். 3 சந்தேக நபர்கள் தற்காலிக பணி அனுமதி பத்திரங்களை வைத்திருந்ததாகவும் அவர்கள் அதிக காலம் தங்கியிருந்ததாகவும் அவர் கூறினார். நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ஒவ்வொரு வெளிநாட்டவருக்கும் சம்பந்தப்பட்ட சிண்டிகேட் 2000 முதல் 5000 ரிங்கிட் வரை வசூலித்தது விசாரணையில் தெரிய வந்ததாக ஜக்கரியா கூறினார். ஜொஹர் பாருவில் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்று நம்பிக்கை கூட்டணி எதிர்பார்ப்பதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜனநாயக செயல் கட்சி ஜாசேகா பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் கூறியுள்ளார். அம்மாநிலத்திலும் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் அமைப்பது குறித்து ஜாசேகா விவாதிக்கவும் அல்லது எந்தவொரு பரிந்துரையையும் முன்வைக்கவில்லை. எனவே அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தும் இது தொடர்பான விவாதங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஆந்தனி லோக் தெரிவித்தார். தற்போது மாநில அரசாங்கத்தை ஆதரிக்கும் சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றுவதே ஜாசேகாவுக்கு போதுமானது என்று லோக் கூறினார். கடந்த மாநில தேர்தலில் தேசிய முன்னணி 40 இடங்களை வென்றது. நம்பிக்கை கூட்டணி மூடாவுடன் இணைந்து 13 இடங்களை மட்டுமே வென்றது. பரிகாத்தா நேஷனல் 3 இடங்களை வென்றது. எனவே பொது தேர்தலுக்கு முன்னரே மாநில அரசு அங்கு தெளிவாகவும் உறுதியாகவும் நிறுவப்பட்டுள்ளது என்றார் அவர். ஆதலால் ஜொஹூரில் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் அமைப்பது பற்றி விவாதிக்கவோ பரிந்துரைக்கவோ அவசியம் இல்லை என்று தாம் அம்மாநில ஜாசேகா தலைவரிடம் கடந்த ஆண்டு தெரிவித்ததாகவும் லோக் கூறினார். இன்று ஜொஹர் பாருவில் ஜொஹர் மாநில ஜாசேகா மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றும் போது லோக் அவ்வாறு கூறினார். சர்ச்சையை தூண்டும் மற்றும் இஸ்லாத்தின் புனிதத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் எந்தவொரு நிகழ்வும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று மத விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முகமது நயீம் மொக்தார் எச்சரித்துள்ளார். முஸ்லிம் உணர்வுகள், குறிப்பாக மத தீர்ப்புகள் மற்றும் மதிப்புகள் குறித்து மரியாதை மற்றும் புரிதல் வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். மாறுபட்ட கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் பொருத்தமற்ற உடை அணிந்து வெளிநாட்டினர் பங்கேற்ற ஜொஹூரில் நடைபெற்ற சர்வதேச நிகழ்வை பற்றி குறிப்பிட்ட அவர், முழுமையான போலீஸ் விசாரணைக்கான
ஜொகூர் மாநில அரசின் கோரிக்கையை பிரதமர் துறை முழுமையாக ஆதரிக்கிறது என்றார். இந்த பிரச்சனையை கையாள அதிகாரிகளை நம்புங்கள். தேசத்தின் செழிப்புக்காக எப்போதும் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இன்று ஓர் அறிக்கையில் கூறினார். 2 நாட்களுக்கு முன்பு கோலாலம்பூரில் உள்ள விஸ்மா டிரான்சிட்டில் ஆத்திரத்தில் சலசலப்பை ஏற்படுத்திய பாலஸ்தீன பெண் தொடர்பான வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அப்பெண் மன்னிப்பு கோரியுள்ளார். நேற்றிரவு சுமார் 11:30 மணியளவில் அப்பெண் மன்னிப்பு கேட்கும் வீடியோவை வெளியிட்டார். வீடியோவில் அந்த பெண் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்ததோடு தனது 3 குழந்தைகள் இறந்ததை தொடர்ந்து மிகவும் கடினமான நேரத்தை அனுபவித்ததாக விளக்கினார். காசாவில் இருக்கும் தனது மற்ற குழந்தைகளை பற்றிய எந்த செய்தியையும் தன்னால் பெறவோ அல்லது அவர்களை தொடர்பு கொள்ளவோ முடியவில்லை என்று அவர் உருக்கமாக கூறினார். நான் செய்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தீவிரமாக நீங்கள் நல்லவர்கள், மற்றவர்களை மதிக்கும் கனிவான மனிதர்கள். உங்கள் நாட்டிற்கு எங்களை வரவேற்றதற்கு நன்றி என்று பதிவிட்டுள்ளார். எங்களுக்கு உதவுவதில் அனைத்து மலேசியர்களும் வழங்கிய அன்பான சிகிச்சைக்கு அவர் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தார். நீங்கள் எங்களை அன்புடனும் மரியாதையுடனும் பாராட்டுடனும் நடத்தியுள்ளீர்கள். நீங்கள் உங்கள் கடமைகளை பொறுப்புடன் செய்தீர்கள். ஆனால் நாங்கள் உங்களுக்கு, மலேசிய மக்களுக்கு அநீதி இழைத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். நான் அல்லாவின் பெயரால் சத்தியம் செய்கிறேன். மீண்டும் ஒருமுறை ஆழ்ந்த வருத்தத்துடன் நான் செய்ததற்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். குலாய் எம்பி தியோ நீ செங் ஜொகூர் மாநில ஜாசேகாவின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநில கட்சிக்கு தலைமை தாங்கும் முதல் பெண்மணி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று ஜொகூர் ஜாசேகா பிரதிநிதிகளிடம் இருந்து அதிக வாக்குகளை பெற்ற முதல் 15 வேட்பாளர்களால் தொடர்புத்துறை துணை அமைச்சராக இருக்கும் தியோ தேர்ந்தெடுக்கப்பட்டார். மலாக்கா தஞ்சோங் மின்யா பிரடானா தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு கடையில் காய்கறிகளை கழிப்பறையில் சேமித்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவு அமைச்சின் மலாக்கா அலுவலகம் கடந்த மாதம் ஆப்ஸ் சமாரின் கீழ் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது இது கண்டறியப்பட்டது. வெளிநாட்டினரால் நடத்தப்படும் சம்பந்தப்பட்ட கடை பொதுமக்கள் புகார்களின் அடிப்படையில் 2 நாட்கள் கண்காணிப்புக்கு பிறகு செப்டம்பர் 30ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சோதனை செய்யப்பட்டதாக அமைச்சின் மலாக்கா இயக்குனர் நொரேனா ஜஃபார் தெரிவித்தார். சோதனையின் போது அமலாக்க அதிகாரிகள் கடையின் கழிப்பறையில் விற்பனைக்காக வைக்கப்பட்ட காய்கறிகளை கண்டுபிடித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.